மேஷ ராசி. அது நெருப்பு தத்துவம் கொண்ட சரராசிங்க. நெருப்பு ராசியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, ரொம்ப கோவமா இருப்பாங்க, மோட்டத்தனமா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, தலைமை பொறுப்போட இருப்பாங்க. இது எல்லாமே கொண்டவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க. பயம்னா என்னன்னு தெரியாது. எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு கஷ்டகாலமா இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையோடையும், தைரியமாவும் எதிர்கொள்ளக்கூடியவங்க. பிடிவாத குணம் கொண்டவங்க. கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி, அது வந்து தனக்குன்னு எடுத்து வைக்காம மத்தவங்களுக்கு அசால்ட்டா செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடியவங்க. செவ்வாய் பகவான் ஆட்சி, சூரிய பகவான் உச்சம், சனி பகவான் நீச்சம். இதுதான் வந்துட்டு மேஷம். செவ்வாய் பகவான் அதிபதி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல இவங்கள பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. நிறைய புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ஆணவமோ, தலைகணமோ கொஞ்சம் கூட இருக்காது. கம்பீரமான தோற்றம் இருக்கும். என்ன கொஞ்சம் மூக்குக்கு மேல கோவம் வரும். கோவம் வந்தாவே அவங்க தப்பானவங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது உண்மைக்கு புறம்பா ஏதாவது ஒரு அநீதி நடந்தா மட்டும் தான் இருக்கும். நியாயம், தர்மம் இதை இவங்க வந்து கட்டி காக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. குடும்பத்த வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. சேமிக்க தெரியாது. முன்னாடி சொன்னேன் இல்லையா? ரூ. 10 இருந்தாலும் அசால்ட்டா மத்தவங்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லனாலும் மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறைவில்லாம இருக்கணுங்கிறதுல உறுதியா செயல்படக்கூடிய இப்பேற்பட்ட மேஷத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. அடி மேல அடி. சொல்லுவாங்க இல்லையா? மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாரி அடி மேல அடி வாங்கி மறுத்து போயிருக்கீங்க. அட இவ்வளவுதானா? இன்னும் அடி பரவால்ல அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு நம்மளோட நிலைமை. இப்படிப்பட்ட கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேஷத்திற்கு இனி உயிர் மட்டும் தான்டா மிச்சம். இனி வந்து என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்ற நிலையில தான் இப்ப இருக்கீங்க. ஆனா இனி ஒரு நல்ல மாற்றத்த சனீஸ்வர பகவானால அனுபவிக்க போறீங்க. அட என்னம்மா சொல்ற நீ? எங்களுக்கு தானே இப்போ வந்து 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதான். அதுக்கான விளக்கத்த நான் சொல்றேன். 2025ல சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியாங்கிறது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற போகுது. இந்த சனி பெயர்ச்சிங்கிறது ராஜ யோகத்தையும் கொடுக்கும். சனி பகவான் அப்படி பெயரை கேட்டாலே பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. 9 நவகிரகங்களையே வலிமையான கிரகம் யாருன்னு பார்த்தோம்னாக்க இந்த சனீஸ்வர பகவான் தான். நவகிரகங்கள்லயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவரும் இவர்தான். ஆனா இவரை பார்த்தா நம்ம நடுங்குறோம். ஏன்? ஒரு கிரகம் ஒரு பாவத்துல, ஒரு வீட்ல அல்லது ஒரு ராசியில அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறது இந்த சனீஸ்வர பகவான் தான். சந்திரனை எடுத்துக்கிட்டோம்னாக்க 2½ நாள். மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய புதன், செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதம், 2 மாதம் எடுத்துப்பாங்க. இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா 1½ வருஷத்தை எடுத்துப்பாங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 1 வருட காலம் எடுத்துப்பாரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு. ஆனா அந்த சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில அதிக காலமா இருப்பாரு. 2½ வருஷத்துக்கு. அப்படி பார்க்கிறப்ப 2025ஆம் ஆண்டு சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார். இது 7, 8 வருடங்கள் முழுவதுமா பாவகரங்களுடைய வீட்ல சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில இப்ப குரு பகவானுடைய வீட்ல சஞ்சரிக்க போறாரு. மீனத்துக்கு போகக்கூடிய இந்த சனி பகவான் குளுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்க போறார். பொதுவா சனி பகவான்னு பெயரை கேட்டாலே வந்துட்டு நம்ம மத்தியில வந்து அச்ச உணர்வு தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். அசுப பலன்களை மட்டுமே கொடுப்பாரா அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை அள்ளி தரக்கூடியவர். இதனால்தான் அவர் வந்து நீதிக்காரகன், தர்மகாரகன்னு சொல்லுவோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தராசுல வைத்தது போலதான் அனைத்து விதமான பலன்களையும் சரிசமமா தூக்கி பிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீதிமானாக செயல்படக்கூடியவர். அந்த வகையில இந்த மார்ச் மாதம் நடக்கூடிய சனி பெயர்ச்சியுடைய தாக்கமானது எல்லா ராசிக்கும் இருக்கும். அதுல அதிர்ஷ்டகரமான பலன்களை அனுபவிக்கிறதுல, ராஜ யோகத்தை அனுபவிக்கிறதுல மேஷமும் இருக்கீங்க. எல்லாரும் கேட்பீங்க, என்னம்மா சொல்ற? மேஷமா? எங்களுக்கு எல்லாம் தான் அப்போ சனீஸ்வர பகவான் வந்துட்டு ஆட்டம் காட்ட போறாருலாம் சொல்லிட்டு இருக்காங்களேம்மா. எங்களுக்கு தானே இப்போ வந்துட்டு 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுது. நாங்க எப்படிம்மா தைரியமா இருக்க முடியும்னு கேட்பீங்க. தைரியமா இருக்கிறதுக்கான காரணம் நான் சொல்லட்டுமா? நீங்க இந்த காலத்துல தான் வீடு வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. மேஷ ராசிக்காலுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறார். அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும்
புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரா? இது வந்து மீனம் குருனுடைய வீடு. அங்க வரக்கூடிய சனி பகவான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு இங்க இருக்கிறாரா? அதோட முக்கியமான கிரகங்களான குரு மற்றும் ராகு கேது இவங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. இந்த அமைப்புகள் அனைத்தையுமே கணக்கிட்டு பார்த்தா 12 ராசிகளுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி பயிற்சி வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல பலனை கொடுப்பாராங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனா மேஷத்திற்கு கட்டாயம் நல்ல பலன்களை கொடுக்கிறார். அதை நீங்க வந்து அனுபவிக்க தான் போறீங்க. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்துக்கு உரியவர். அவர் இப்ப 12ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு 7.5 சனியுடைய தொடக்கம். அதே சமயம் உங்க ராசியில சனி பகவான் நீச்சம் அடையக்கூடியவரா வராரு. அவர் இப்ப விரயத்துக்கு வருவதும் அடுத்து வரக்கூடிய குரு ராகு கேதுடைய பயிற்சிகளால மாற்றமும் உங்களுக்கு சகல விதங்களையும் நன்மைகளை தருவதாக அமையும். சனி பயிற்சியுடைய காலகட்டம் உங்களுக்கு பல வகைகள்ல கஷ்டங்களை விலக்கி நல்லதை அதிகமா கொடுக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்க போகுது. அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான நல்ல பலன்களை பெற முடியும். பணியிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திட்டமிட்டீங்க அப்படின்னாக்க அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாவே ஏற்படுத்துவார். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அது மகிழ்ச்சியை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வர தொடங்கும். வேலை இல்லாதவங்க கூட இப்போ வந்து புதிய பணி வாய்ப்புகள் உங்க மனசு போல கைகூடி வருங்க. குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும். புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அசையும் சொத்து அசையா சொத்து சேரும் இந்த காலகட்டத்தில். குறிப்பா வாரிசுகளால யோகம் உண்டாகும். சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்க போகுது. வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் நீங்கி அந்யோன்யம் உருவாக போகுது. அது மாதிரி செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்றம் ஏற்பட போகுது. புதிய முயற்சிகளை மட்டும் அவசரம் வேணாம். எந்த ஒரு விஷயத்தையும் மேஷராசி நிதானத்தோட கையாளணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன தெரியும் எதிர்பார்ப்பாரு? திட்டமிட்டு செயல்படுறீங்களா? நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தங்க அவங்களுடைய செயல்பாடை மாற்றிக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து மேஷம் வந்து ஃபாலோ பண்ணும். அதேமாரி அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி உண்டாகும். இன்னொரு எச்சரிக்கையை வந்துட்டு மேஷ ராசிக்கு சனி பகவான் கொடுக்குறார். கூடா நட்பு இருக்கவே கூடாது. வீண் பழிகள் அவர்களால் உங்களை வந்து சேரும். கவனம் தேவை. அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படைப்பாளிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வழி பாராட்டுகள் கிடைக்க அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பலை தவிர்த்துட்டு மதிப்புக்கும் மதிப்பெண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உயர்வு உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் மேஷம் வந்து கவனமாக இருக்கணும். பயணத்தில் வேகம் இருக்கக்கூடாது, வித்தை காட்டக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆரோக்கியத்திலையும் அக்கறை இருக்கணும். திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்ப்பாங்க, எல்லா விதங்கள்லையும் ஒரு மனுஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். என்ன உங்களுக்கு அதாவது மனுஷன் வந்து எப்படி வாழணுங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் பயப்படவே என்ன சனீஷ் பகவானுடைய அஷ்டம சனி நடக்கட்டும் அர்த்தாஷ்டம சனி நடக்கட்டும் உங்களை என்ன வேணால் நடந்துட்டு போகட்டும், பயம் வேண்டாம். அவர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னாக்கா ஒதுங்கிட்டு போயிட்டே இருப்பார். இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. நம்ம வந்து படிச்சிருக்கோம். நம்ம கொஷின் பேப்பரை பார்த்து நம்மளுடைய ஆன்சர் சீட்டில் பதில் எழுதிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பக்கத்தில் நின்னார் என்ன, நம்மளவே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன, நமக்கு தெரிஞ்சது நம்ம எழுதிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவே பிட்டு அடிக்கிறவங்க படிக்காதவங்க தான் வந்து பயப்படணும், பதட்டப்படணும். ஸோ மேஷ ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயத்தையோ பதட்டத்தையோ கொடுக்கவே இல்லை. நல்லதை தான் அதிகமாக கொடுப்பாரு. ஸோ பயம் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். தினமும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி செய்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. அதுமாரி இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய தெய்வம் என்ன தெரியுமா? எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் முருகப்பெருமானை கும்பிடுவது சிறப்பான விஷயம். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச நேரமெல்லாம் திருவெண்காடில் விற்றக்கூடிய புதன் பகவானுடைய தலத்திற்கு போயிட்டு வருவதனால வாழ்க்கை அப்படிங்கிறது பசுமையாக மாறும். இன்னும் இந்த சனீஷ் பகவானுடைய பயிற்சி அப்படின்ற மேஷத்திற்கு எந்தெந்த மாதிரி நல்லதை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இழுபறியாக இருந்த விஷயங்களில் தடைகளை நீக்கி வைக்கிறார். தொழிலை வேகம் எடுக்க வைக்கிறார். கடின உழைப்பால் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் யோக பலன்களை அனுபவிக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கட்டாயம் இருக்க போகுது. கஷ்டம் துன்பம் தடங்கள் தாமதம் எல்லாமே மறைய போகுது. அது
ஏகபோக வாழ்க்கைக்கு தொடக்கம்னே சொல்லலாம். பயம் வேணாம். அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க போகுது. குறிப்பாக அபரிவிதமான செல்வ பலன்களை கொடுக்க போகிறாரு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, திருமணம், குழந்தை பாக்கியம், எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ சரியாக போகுது. ஒரு மனுஷனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும், பொருளாதாரம், குடும்பம், மன அமைதி, இப்படி எல்லா விதமான சந்தோஷத்தையும் சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இது மேஷ ராசிக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும். பரவாயில்லடா, இந்த சனி பயிற்சிங்கிறது நமக்கு ஒரு நல்ல காலமாக தான் இருக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. அதாவது பகையாளியே நமக்கு பணம் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம விரிவா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்துக்கான நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். அது ரத்தக்காரகன், யுத்தக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் அம்சத்துல பிறந்திருக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிலையில இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. அரசு வகைகள்ல நீ மேற்கொண்ட முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் சரி, இனி அனைத்திலுமே லாபம் அப்படிங்கிற நிலையை அடைய போறீங்க. புதிதா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல சுய தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் காணக்கூடிய காலமா அமைய போகுது. பொன் பொருள் சேர்க்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு விரும்பி எடுத்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதாவது முன்னேற்றமான காலகட்டம்னு சொல்லாங்க. இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய யோகமான பலன்களையும் பெற போறீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அபரிவிதமான வருமானம் உண்டாகும். புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கையும் ஏற்படுது. சமூகத்திலையும் அந்தஸ்து உயர்வுக்கு போக போகுது. அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் இனி எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் உங்களை சேரும். இந்த நேரத்துல ராகுவும் கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் கேதுவால செல்வாக்கு உயர போகுது, எதிர்ப்புகள் அகல போகுது, ஆரோக்கியம் சீராக போகுது. வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதாவது முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றிங்க. வருமானம் அதிகமா கிடைக்கும். அரசு வகைகள்ல நீங்க எதிர்பார்த்தவை ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும். இதே நேரத்துல குருடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குடும்பத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு, பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறாரு, செல்வாக்கை உண்டாக்கி வைக்கிறாரு. இதை தொடர்ந்து பொதுவா சொன்னா பொருளாதார நிலையில மேம்பாடு, சேமிப்பு உயரும், புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, எதிர்ப்புகள் விலக போகுது, ஆரோக்கியம் மேம்பட போகுது. அடுத்து தொழில் ரீதியா தொழில் இருந்த தடைகள் விலக போகுது. சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க, லாபம் அதிகரிக்கும். இயந்திரம், எலக்ட்ரானிக் தொழில்கள்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வந்த உங்களுக்கு உங்களுடைய நிலையில ஊதியத்துல உயர்வு உண்டு, பதவி உயர்வு உண்டாகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இது தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, இல்ல ஒருத்தருக்கையில கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க. பணியாட்களை பொறுத்திருக்கும் உயர்வு உண்டு. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் வாழ்க்கையில இந்த சங்கடங்கள் விலகுது. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. திருமண வயதுல இருக்க பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு கூட மறுமணம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய இயக்கங்கள் தீரப்போகுது. சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் காரணமா நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திக்கிட்டு வந்த நோய்கள் கூட மருத்துவத்தால விலக போகுது. பிளட் பிரஷரு, சக்கரை நோய், இந்த மாதிரி நோய்கள் கூட இப்ப கட்டுக்குள்ள வரப்போகுது. ஆரோக்கியம் அதிகமாகும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் விலக போகுது. தம்பதிகளை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போறீங்க. புதுசா பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது, வாகன சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கையும் உண்டாகுது. குடும்ப நிலை உயர்வை அடையுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமாகும். அடுத்து பரணி நட்சத்திரம், பணமழை கொட்ட போகுது. உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு, லாபஸ்தானத்துக்கு அதிபதியா சனி பகவான் இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில இனி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையாவே நடக்கும். பணவரவு உண்டாகும், உயர் பதவிகள் கிடைக்கும். இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டம். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஒரு நிலையில உயர்வை அடைய போறீங்க. கலத்திரம், கலை, அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், பராகரமகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் அம்சத்துல பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பணமழை கொட்ட போகுது. பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக போகுது. செல்வம், செல்வாக்கு, புதிய பொறுப்புகள்னு எல்லா விதங்களையும் நல்ல மாற்றங்களை அடைய போறீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம், திருமணம், வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு புதிய துணை, தகுதிக்கேற்ற வேலை, திரைத்துறையில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள், தொழில முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கும் நினைவுகள், லாபம் காணக்கூடிய நிலை, எடுத்த காரியங்கள் எல்லா விதங்களிலுமே வெற்றி, இப்படி எல்லாமே அதிர்ஷ்ட காலமா மாறப்போகுது. அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறதும் குறிப்பா உங்க வாழ்க்கையில கூட சங்கடங்களை விலக்கி, முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்து, பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்கி, வண்டி வாகன யோகத்தை கொடுத்து, நீங்க விரும்பியதை எல்லாத்தையுமே அடையக்கூடியதா மாற்ற போகுது.
இதே நேரத்துல ராகுவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க, கேதுவினால உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. ஆரோக்கியம் மேம்படுது. அடுத்து ராகுவ பொறுத்தவரைக்கும், கேதுவ பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நிலையில பணப்புழக்கம் அதிகமா குடுக்குறாங்க. தடைப்பட்ட வருமானத்த உங்ககிட்ட திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. வெளிநாட்டு தொடர்புகள், முயற்சிகள் வெற்றியாக மாறுது. செல்வாக்கு அதிகரிக்குது. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். பொன் பொருள் சேரும். புதுசா வண்டி வாகன சேர்க்கையும் இருக்கு. இதே நேரத்துல குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யோகமான பலன்களை வாரி வழங்க போறாரு. பொருளாதாரத்துல இந்த தடைகள் விலகுது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகும். விருப்பங்கள் நிறைவேறுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. வருமானம் பல வழிகள்ல உங்களுக்கு உண்டாக போகுது. புதிய முயற்சிகள் கூட வெற்றி உண்டுங்க. இதைத் தொடர்ந்து பொது பலன்களா சொல்லனாக்கா, வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகுது. எந்த ஒரு செயலையுமே திறம்பட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு, வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள்ல கூட உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபட்டவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பண பற்றாக்குறை விலகுது. கடன் அடைக்க போறீங்க. சிலருக்கு திருமண யோகம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்கும். வங்கியில நீங்க கேட்டிருந்த கடன் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் வந்து சேரப்போகுது. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ செய்யக்கூடிய தொழில லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. புதிய தொழில் தொடர்புடைய முயற்சிகள் கூட இப்ப நிறைவேற போகுது. அரசு வழிகளில் நீங்க எதிர்பார்த்த அனுமதியும், சலுகையும் கிடைக்கும். வாகன தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் தொழில் இந்த மாதிரியான எல்லா விதமான தொழில் ரீதியாவும் லாபம் அதிகமா கிடைக்கும். திரைத்துறையா இருக்கட்டும், சின்னத்திரையா இருக்கட்டும், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள் எல்லா விதங்களுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை ஒருத்தருக்கு கூலி வேலை செய்தாலும் சரி, உழைப்பாளர்களின் நிலையில உயர்வு உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த சங்கடங்கள் விலகுது. நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது. சிலருக்கு பதவி உயர்வு ஏற்பட போகுது. வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். உடைய ஆலோசனை நிர்வாகத்துல இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க. அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வி நிலையில உயர்வு உண்டு. வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகுது. சிலர் சுயமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதுலயும் வெற்றி பெறுவீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் அலுவலகத்துல செல்வாக்கு அதிகமாகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. பிள்ளைகள் மீதான அக்கறையும் அதிகமாகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீதான அக்கறை அதிகமாகுது. ஒரு சிலர் எல்லாம் படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணாக்க அதுவும் பலித்தமாகும். விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவுல சேர்வதற்கான யோகம் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் எல்லா விதமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது. படுத்த படுக்கையில இருந்தவங்க கூட இப்ப மருத்துவ சிகிச்சைனால எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகள் கிட்ட இருந்த சங்கடங்கள் விலகுது. மூத்த சகோதரர்கள் நீங்க நினைச்சதை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையா இருப்பாங்க. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துப்பாங்க. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு. வாழ்க்கை வளமா மாறும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் சனீஸ்வர பகவான். அதாவது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம், யோகத்தை வழங்கக்கூடியவரா அமைகிறார். உத்தியோகத்துல உழைப்பை அதிகக்கூடிய நிலையில உயர்வையும் கொடுக்கிறாரு. அதிர்ஷ்ட காலமா இவர் எப்படி உங்களுக்கு செயல்படுறாருன்னா, தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறாரு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. இதே நேரத்துல ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, விருப்பங்கள் நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகும். வழக்கு வெற்றியாக மாறும். எதிர்ப்புகள் விலகுது. தொழில்ல வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. செல்வாக்கு அதிகமாகுது. இதே நேரத்துல புதிய பொறுப்புகள் உங்களை சேரும். முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். இதைத் தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம், சனி பகவானுடைய சஞ்சார நேரத்துல இவர் பொருளாதாரத்தை முன்னெடுத்து கொடுக்கிறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிச்சு வைக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு. செல்வாக்கை அதிகரிக்கிறாரு. யோகத்தை உண்டாக்குறாரு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையில உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு. சமூகத்துல செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு. இதை தொடர்ந்து பொதுவா சொன்னாக்கா தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. அறிவாற்றல் அதிகமாகுது. அரசு வழிகள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த முயற்சிகள் கூட வெற்றி பெறும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல கிடைக்கும். தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைய போறீங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அந்த முயற்சிகள் கூட வெற்றி. பங்கு சந்தையில நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியா தொழில் இந்த தடைகள் விலகுது. எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது. புதிய முயற்சிகள்ல வெற்றி. அரசு வழிகள்ல எதிர்பார்த்த உதவி கிடைக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இண்டஸ்ட்ரியல், ஹார்ட்வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் ரீதியாவும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உயர்வு உண்டு. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், மதிப்பு மரியாதை உயர்வு, பதவி உயர்வு கிடைக்குது. மறைமுக எதிர்ப்புகள் விலகுது. வழக்கு விசாரணை அப்படின்ற நிலையில அலைஞ்சிட்டு இருந்தவங்க கூட அந்த விவகாரங்கள்ல
உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் சுயதொழில் செய்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க. அரசாங்கத் துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், அதுல வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது. கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை உண்டாகுது. குடும்பத்திலயும் செல்வாக்கு அதிகமாகுது. அடுத்து கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். பொதுத் தேர்வு எழுதுறவங்க படிப்புல முழு கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா, அதிக மதிப்பெண்களை பெற முடியும். சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டுன்னு படிக்க நினைக்கிறீங்களா? அதற்கு உண்டான அதிர்ஷ்ட வாய்ப்பும் உண்டு. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால குணமாகுது. ரொம்பவே சுறுசுறுப்பா, ஆரோக்கியமான நிலையில வலம் வர போறீங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை அதிகமாகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. ஒரு சிலர்லாம் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய யோகம் இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். தினந்தோறும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்கு பயம் இல்லை, பதட்டம் இல்லை. பக்குவமான வாழ்க்கை நிலையை தான் குடுத்திருக்கிறார். அதிர்ஷ்டத்த தான் குடுத்திருக்காரு. யோகத்த தான் குடுத்திருக்காரு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். திட்டமிட்டு செயல்படுங்க. சகல விதங்கள்லயும் சௌபாக்கியம் உண்டு. ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி. வாழ்த்துக்கள்.